பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. இயேசுவை போல் நான் ஜெபிக்கிறேன். உன் சித்தம் செய்ய துடிக்கிறேன். பரலோகத்தில் உன் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உன் சித்தம் செய்யப்படுவதாக. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே. பிறர் குற்றம் மன்னித்தேன், என்னையும் மன்னியும். சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து என்னை ரட்சித்தருளும். எங்கள் பிதாவே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையதே. பரலோகத்தில் உன் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உன் சித்தம் செய்யப்படுவதாக. உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவள்ளும் விண்ணுலகில் நிறைவேற்று. ஹலோ, டேய் எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. டேய் அங்க இல்ல, அங்க நாய் தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு. டேய் இங்க பாரு, நம்ம நாராயணா இருக்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, நீ அங்க வந்துரு. சீக்கிரமா வா. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். ஒரு பிறந்த குழந்தையின் கால் பாதம் ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையில் அது இருந்ததாக சொல்லி போலீஸ் தங்களோட விசாரணையில உறுதிப்படுத்திருக்காங்க. இது திருச்சி மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. போலீஸ் விசாரணையை முடக்கி விட்டுருக்காங்க.
டெல்டா 3 இன்ஃபர்மேஷன் சரியாக தான் இருக்கு. நான் இப்போ அந்த ஏரியாவில் தான் இருக்கேன். பிளாக் ஜீப் KA 192181. ஹலோ லீனா, நீ எங்க இருக்க? ஆஃபீஸில் நான் சொன்ன அந்த யூரோப்பியன் டீம்ஸ் இருக்காங்க. நாளைக்கு நீ வருவல்ல? நாளைக்கு நான் வரலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். 1 வீக் அங்கே தான் இருப்பேன். யாரு? அருண் தான். இங்க பாரு, நாளைக்கு கண்டிப்பா வர பாரு, எனக்கு உன்னை பார்க்கணும். ஓகே ஓகே. டூர் ஆபரேட்டரா இருக்கிறதால சில சலுகைகள் கிடைக்குது. ரூம் ஸ்டேவும் ஃப்ரீயா கிடைக்குது. சும்மா இல்லை, லாஸ்ட் மந்த் ஒரு 8 குரூப் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. சூப்பர், நல்லா இருக்கு. இந்த குரூப் நேராக மாலிக்கு தான் போக போகிறாங்க. ஓ, சொல்லப்போனால் நான் அவங்க கூட தான் போக வேண்டியதாக இருக்கும். நீ இப்படி ஊரை சுத்திட்டே இரு. நாம முதல்ல செட்டில் ஆகணும்ல, அதுக்கப்புறமா தான் நாம லவ் பண்ணுறதையே வீட்டில் சொல்ல முடியும். நேரம் தேயும் நிலாவா, மோகம் பழகிறது தீயா, விண்மீன் வேட்கத்திலே தீராய கங்கள், வெட்கத்தில் மூடும் நிலா, வெண்மேகங்கள் தீ மூட்டுதே, போர் மூழுதே, இந்நேரமும் நேரம் ஏயும் நிலாவா, மோகம் பழகிறது தீயா. துவங்கிட பாதைகள் இல்லை, முடிவுகள் நீளும் தொல்லை, ஓரிடம் ஏதோ தேன்கடல் நீ, இக்கணம் ஓயாதென்றும் தேவைகள் தீராதென்றும் காற்றினில் ஈரம் தேடிடும், இரவின் குளிர் நினைவுகள் விழியில் கணம் சேர்க்குமா, விரல்கள் கை கோர்த்துதான் தொடரும் எவ்வழியில், மலைகள் பனியாகிடும், இதமாய் உன் வருடலும், இன்பம் சாபங்களாய் தாராய் முழு ஜென்மமும் வளர்ந்திடும் நேரம்
தேயும் நிலாவா மோகம் வளர்கிறது தீயா விண்மீன் வேட்கத்திலே தீராய கங்கள் வெட்கத்தில் மூடும் நிலா வெண்மேகங்கள் தீ மூட்டுதே போர் மூழுதே இந்நேரமும் மேம் குட் மார்னிங். உங்களோட ஸ்டடி லீவோட எக்ஸ்டென்ஷன் அப்ரூவல் இந்த வாரத்திலே கன்ஃபார்ம் ஆயிடும். ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்தது. என் சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ மேம். ம். ஸோ இதுக்கப்புறம் 1 இயர் எந்த டியூட்டியும் இருக்காது. எஸ். இது அன்அஃபிஷியலாக இருக்கிறதுனால தான் ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸில் மீட் பண்ணலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் செலக்ட் பண்ண ரிசர்ச் டைட்டில் என்னை கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் எதிராக நடக்கிற குற்றங்களை தடுக்கிறது, ரைட்? எஸ் மேடம். ம். தமிழ்நாட்டோட மெட்டர்னிட்டி டெத்ஸை மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? லாஸ்ட் இயர் 45க்கு மேலே. எஸ். இப்போ கொஞ்ச நாளாவே தமிழ்நாட்டில் சில ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு திருச்சி மெடிக்கல் காலேஜ் கைனக் வார்டில். ராத்திரி நேரத்தில் வேற எதையோ பார்த்து அவங்க பயந்துருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காவேரி ஆத்துல 3-4 பொண்ணுங்க விழுந்து இறந்துருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. எல்லாமே மெட்டர்னிட்டி ரிலேட்டட் டெத்ஸ் தான். இது எல்லாத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணுறதுக்கான காரணம், எனக்கு இதை பற்றி தொடர்ந்து மொட்டை கடிதாசு வந்துட்டே இருந்தது இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி. அதுக்கப்புறம் நான் சில இன்டர்போல் கேஸ் ஸ்டடீஸை படித்து பார்த்தேன். 1980s ஹங்கேரிலையும் அதே மாதிரி சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே இடத்துல ஒரே மாதிரி செத்து போகிற பெண்கள், அதுவும் எல்லாரும் ப்ரெக்னன்சி பீரியட்ல இருக்கும்போது. முதல்ல அது பிரெக்னன்சி ப்ளீடிங்னு நினைச்சாலும் அதுக்கப்புறம் யூரோப்ல இருக்கிற பல கண்ட்ரீஸ்ல ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நோட்டீஸ் பண்ணாங்க. அந்த விசாரணையில இது ஏதோ தீவிரவாத குரூப்போட வேலையா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க போல. ஆனா எந்த சாவும் ஹோமிசைட் லிஸ்ட்ல வராததுனால எந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. பட் அந்த ட்ரிகர் ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் தான். இப்போ இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் நான் சொன்ன இந்த யூரோப்பியன் கேசஸுக்கும் நடுவுல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஆழமா தோணுது. அப்புறம் இந்த அனானிமஸ் மெயில்ஸும் கான்ஸ்பிரசி தியரியும் வச்சுக்கிட்டு நம்ம விசாரணை நடத்த முடியாது இல்லையா? ஏன்னா இங்க உண்மையான எவிடன்ஸ்னு எதுவுமே இல்லை. நீங்க இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பைலட் ஸ்டடி அப்படிங்கிற பேர்ல கொஞ்ச நாள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா? எஸ் மேம். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே தென், நான் ஒரு ஆள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கார்த்திக் சென்ட்ரல் ஹோம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாரு. ஆனா இப்போ வேலையில இல்லை. இப்பவும் டிபார்ட்மெண்ட்டுக்கு பல வேலைகளுக்காக அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த டெத் கேஸை பத்தி நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஃபீல்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவர் வரமாட்டாரு. ஆனா அவரால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே மேம். தேங்க்யூ. ம்.
நீ இப்பதான் வந்தியா என்ன? ஆ, நீ இன்னைக்கு திரும்ப போகணுமா? போகணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அது ஏன் நீ முடிவெடுக்கலையா என்ன? இதுக்கப்புறம் நீ நாளைக்கு காலைல தான் டியூட்டிக்கே போகணும். ஆனா நான்சிக்கு நைட் டியூட்டி இல்ல. அதனால நான் நாளைக்கு காலையில போனாலே போதும். ஹே, அதெல்லாம் வேண்டாம். நீ இன்னைக்கே கிளம்பு. அப்படின்னா நீ போய் டின்னர் ரெடி பண்ணு. நான் போயிட்டு செக் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். ஓகே? ம். ஹலோ, என்னாச்சு? ஏய், ஒண்ணு இல்லடி. ஹலோ, சொல்லு. ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நான் 2 டியூட்டி முடிச்சிட்டு தானே வந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா? ஓகே ஓகே. சரி. நான் அப்புறம் பண்றேன். ஓகேடி. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல. யார் கால் பண்ணது? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க. டியூட்டில இருந்த ஆஷா எமர்ஜென்சி எங்கேயோ போகணுமா, அதனால நாளைக்கு நான் லீவ் போடுறேன். ஓகே ஓகே. ப்ளீடிங் ஆயிடுச்சு. இந்த இரவு வேளையில் உங்கள் தனிமையை இனிமையாக்க வந்து கொண்டிருக்கிறது ஒரு புதிய பாடல். மேலும் உங்கள் தனிமை
தனிமையை போக்க இதோ கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரேடியோ. நேயரின் விருப்பப்படி இப்பொழுது பாடல் தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோ. செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு கடுமையான மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. வணக்கம். இன்று வானிலை அறிக்கையின் மூலம் நகரின் பெரும்பாலான இடங்களில் சற்று மேகமூட்டத்துடனும் சில இடங்களில் மழை பெய்யும் வானிலை அறிக்கை தகவல் அளித்துள்ளனர். அதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அதனால் அனைத்து மக்களும் தங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை தவறாமல் வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு அரசாங்கம் எச்சரித்துள்ளது. உங்க ஸ்டேஷன் லிமிட்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சார். யாரோ ஒரு புறம்போக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் உடனே பண்ணுங்க. ஆ இதுக்கப்புறம் நான் 1 மாதம் இங்கே தான் இருக்க போகிறேன். நான் கம்போடியா ட்ரிப் போகவே இல்லை. உனக்கு சின்ன அடி தானே பட்டிருக்க. நீ இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இட்ஸ் ஓகே. என்னாச்சு? ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல. நீ என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க?
தெரியல, எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லு. என்னை சுத்தி ஏதோ தப்பான விஷயங்கள் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்குடா. ஏதோ ஒன்று என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. பக்கத்துல இருந்த ஒரு பிரெக்னென்ட் அக்கா ப்ளீடிங் ஆகி அவங்க செத்து போனதை முந்தானேத்த நான்சி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இந்த பிரெக்னன்சி இஷ்யூஸ்லாம் நார்மலாக நடக்கிற விஷயம் தானே. அது மட்டும் இல்லை, நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம்னு நினைக்கிறேன்டா. ஐ அம் டோட்டலி லாஸ்ட். நான் கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போய் என் அம்மா கூடவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணே, இந்த விரிப்பாறைக்கு போற ரூட் இதானே? நேரா போயிட்டு அடுத்த லெஃப்ட். ஓகே, தேங்க்யூ. சரிப்பா. கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கை எச்சரித்துள்ளது. ஹலோ சார், ஐம் அஜய் ஜேக்கப். கார்த்திக். ரேணுகா மேடம் கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்டடீஸ்க்காகவா? ஆமாம். எப்போ ஆரம்பிக்கிறீங்க? இப்போ லீவில் தான் இருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பிளாக் காஃபி சாப்பிட்றீங்களா? யா, ஷூர். தேங்க்யூ. நைஸ் ஹவுஸ். ஓகே, நீங்கள் விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். 1 செகண்ட். இன்னைக்கு காலையில் தான் மேடம் கால் பண்ணாங்க. இதை பற்றி உங்ககிட்ட சொல்ல கொஞ்சம் தான் டைம் இருக்குது. எஸ், ஐ நோ. சும்மா கேஷுவல் விசிட் தான். ஓகே, இப்போ டாபிக் என்னென்னா, அடுத்தடுத்து நடந்த 3 மர்டர்ஸ் ரிப்போர்ட்டட் அட் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். முதல் சம்பவம் அரியலூரில், ரெண்டாவது சம்பவம் அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி மலைக்கோட்டையில்,
அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வாலாடு ஜில்லா பார்டர், அப்புறம் லால்குடியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல். கோயின்சிடென்ட்லி இந்த 3 இடத்துல இருந்தோம் கொஞ்சம் காமன் லிங்க்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் ரிமோட் ஏரியாஸ். 3 விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த 3 இடத்துலையும் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி திருச்சியை சுற்றி தான் சார். திருச்சி ட்ரம்கூரா, சமயபுரம், இது வரைக்கும் நடந்த 3 மரணங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை நடந்திருக்கு, இதுக்கப்புறம் எத்தனை நடக்கும், அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நீங்களே படிச்சு பாருங்க. ஓகே சார். இது என்னோட படிக்கிற நேரம், நாம அப்புறமா பார்க்கலாம். ஷூர். ஏ அஜி சார். உங்க கீயை மறந்துட்டீங்க. ஓ, தேங்க்யூ. அம்மா என்ன எதுவும் பேச மாட்டீங்க? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஊர்ல நடக்கிற சாவுக்கெல்லாம் நீதான் காரணம்னு சொன்னா நீ தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாத. அம்மா ஒரு நிமிஷம். பெரிய பாட்டி இப்ப எங்க இருக்காங்க? என்ன பெரிய பாட்டியை பத்தி கேக்குற? இப்ப அவங்கதான் உனக்கு பிரச்சனையா? நான் கண்ணை மூடினா பாட்டி என் கண்ணு முன்னாடி வராங்க. என் கூட இருக்கிற மாதிரி பெரிய பாட்டியை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாதுமா. நாங்க எல்லாருமே ரொம்ப தேடி பார்த்துட்டோம். ஆனா எந்த தகவலுமே கிடைக்கல. இப்போ அந்த வீட்டுக்கு யாரும் போகிறதில்ல. அந்த பாட்டி நமக்கு என்ன சொந்தம்? நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்க அந்த வீட்டில் தான் இருந்தாங்க, அதுவும் தனியா. உங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரோ அதுதான் எனக்கு தெரியும். உங்க அப்பாவோட குடும்பத்தில் இருந்த மூத்த தலைமுறை அவங்க கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அவங்க அந்த வீட்டில் எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே உன் அப்பாவும் உன் அப்பா குடும்பத்தில் இருந்த மற்றவங்களும் அங்கே போயிட்டு இருந்தாங்கம்மா. எல்லா விஷயத்துக்குமே அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்பாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ஜெபத்துக்காக அங்கே எல்லாருமே போவாங்க. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது அங்கதான் விளையாட அடிக்கடி போவ. எங்க எல்லாருக்குமே அவங்க சொல்றதுதான் ஒரு வேத வாக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, உங்க அப்பா அங்கிருந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நீ படிக்கிறதுக்காக வெளியூர் போனதும் உங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க காணாம போனதுக்கு அப்புறம்
உங்க அப்பா குடும்பத்துல இருந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்துல அவங்க எல்லாரும் இந்த ஊர்ல வசதியா இருந்தாங்க. இப்ப எல்லாமே போச்சு. ஓ மூலமாதான் இந்த தலைமுறை தொடரணும். நீ அந்த பிரார்த்தனை ரூமுக்கு போய் புனித நூலை எடுத்துட்டு வா. சார், அவங்க வீட்டில் தான் இறந்து போயிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய மரணம் துர்மரணங்கிறதுனால தான் நாங்கள் அதில் தலையிட்டோம் சார். ஆனால் ஃபோட்டோஸோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவங்க கர்ப்பம் கலைஞ்சி ரத்தம் போய் இறந்துருக்காங்க சார். அதை தவிர ஒன்றும் இல்லை சார். நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஏதாவது காரணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஒரு கோல்ட் ஃபில்டர். இந்த நேரத்துக்கு இங்க வண்டி கிடைக்குமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சார். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா ஒரு ஜீப் ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா இப்ப ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதனால ஜீப்பும் கிடைக்காது சார். சார் நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்க தான் போகணும்? போலீஸ். போலீஸா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு கொலை நடந்தது ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணோட மரணம். அந்த தோப்புலையா? குளிக்க போகும்போது தேங்காய் விழுந்து செத்து போச்சுன்னு தான் சொன்னாங்க. அது ராத்திரியில் நடந்த சம்பவம் தானே?
ஆமா சார், ராத்திரி தான். இந்த லாஸ்ட் பஸ் வந்துருச்சுன்னா நீங்க கடையை அடைச்சிடுவீங்கல்ல? மூடிடுவேன் சார். அதுக்கப்புறம் ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க சார். சும்மா தான் உட்காந்துருப்பேன். அந்த குறிப்பிட்ட நாள்ல பழக்கம் இல்லாத யாரையாவது பாத்தீங்களா? ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி நிக்கிறத நான் பார்த்தேன். ஆனா அவ டக்குன்னு காணாம போயிட்டா சார். அது என் கற்பனை நினைச்சு நான் யாருக்கிட்டையும் சொல்லல சார். அதை நான் பேயுன்னு சொன்னா ஊர்க்காரங்க என்ன பார்த்து சிரிப்பாங்கல்ல. திருச்சி சென்ட்ரல்ல இருந்து 1920s தான் மலைக்கோட்டையில இருந்து இவங்க குடியேற ஆரம்பிச்சாங்க. அங்க விலை ரொம்ப குறைவு, அதுதான் காரணம். அங்க குடி வந்தவங்க எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட 80 காலம் வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மதம் சார்ந்தவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி தான் இல்லையா? ஆனா நான் இப்ப சொன்ன மரணங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது ஜியோகிராபிக்கல் கனெக்ஷன் இருக்குமோன்னு ஒரு டவுட். இந்த கோட்டயம் மெடிக்கல் காலேஜில் நடந்த சம்பவத்தை நானும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். சாதாரணமாக நடக்கிற பிரெக்னன்சி ரிலேட்டட் மரணங்கள், அவங்க இங்கே குடி வராமல் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். எல்லா இடத்துலையுமே எல்லா மதத்தோட ஆளுங்களும் இருப்பாங்கல்ல. அப்புறம் நீ சொன்ன மாதிரி பேகன் மதத்தோட ஆளுங்க இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. 100 ஆண்டுகளாக இங்கே இருக்கிற மதங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கு. அதுலேயும் இப்போ இங்கே இல்லாமல் இருக்கிற மதம்னா அது புத்த மதம் மட்டும்தான். உன்னோட என்கொயரி நடக்கட்டும். இதை பற்றி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சதுன்னா நான் உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன். ஓகே சார். அப்போ சரி, நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். மேம், கார்த்திக் சார் வாலாடி லால்குடியிலையும் அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் நடந்த இன்சிடென்ட்டையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த டேட்டாஸை வச்சு தான் என்னோட அனலைசேஷன் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இறந்து போனவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் நெய்பர்ஸ்க்கும் இந்த மரணத்தில் அப்நார்மலாக ஒன்றும் தோணலை. இறந்தவங்களில் ஒரு பொண்ணு மட்டும் இருட்டில் எதையோ பார்த்து பயந்து கத்தனான்றதை தவிர, அப்புறம் இந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு பெட்டி கடைக்காரனும் அப்புறம் ஒரு ஆட்டோக்காரனும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அந்த கடைக்காரன் ராத்திரி லாஸ்ட் பஸ்ஸில் ஒரு பொண்ணு அங்கே வந்து இறங்கினதா அவர் பார்த்ததா சொன்னார். இதில் சஸ்பீஷியஸாக ஏதாவது தோணுச்சா? மேம், இட்ஸ் எ ரிமோட் பிளேஸ். அந்த ஏரியாவில் இருக்கிற முக்கால்வாசி ஆளுங்களை அந்த கடைக்காரனுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பழக்கம் இல்லாத பொண்ணை பார்த்துட்டு அதை நோட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அந்த ஆள் அதை ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சி இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லலை. அப்புறம் அந்த பஸ் கண்டக்டரையும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி ஒரு பொண்ணு ட்ராவல் பண்ணதா அந்த ஆளும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இடுக்கிலேருந்து எங்கேயோ தான் ஏறி இருக்கா. தென் இதே மாதிரி ஒரு அனுபவம் தான் ஆலக்கோட்டில் இருக்கிற அந்த ஆட்டோக்காரனுக்கு நடந்துச்சு. ராத்திரி நேரம் கழித்து அவர் ஆட்டோவில் ஏறின அந்த பொண்ணு
ஆள் இல்லாத இடத்துல இறங்கி காணாம போயிட்டா. அவங்க யாரையாவது ட்ரேஸ் பண்ண பாத்தீங்களா? இவங்க 2 பேரும் சொன்னதை வச்சு அந்த பொண்ணுங்க ஏறின அந்த இடத்துல போய் விசாரிச்சு பார்த்தேன். அப்புறம் அந்த சர்க்கிளில் இருக்க ஸ்டேஷன்லேயும் அதுக்கு ஆதாரமா எதுவுமே கிடைக்கல. இந்த என்கொயரி நடக்கும்போது தான் இடுக்கி ராஜகாட்டில் நடந்த 2 மரணத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் கார்த்திக் சார் பாஸ் பண்ணாரு. ஒன்று ஒரு ஹாஸ்பிட்டல்ல, 2வது பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில். சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் திருச்சி, டீப்பா பார்த்தோம்னா லால்குடியிலையும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த மாதிரி மர்டர் நடந்திருக்கு. இந்த 2 ஹாஸ்பிட்டலும் ஒரே காங்கிரிகேஷன் அண்டர்ல இருக்கு. ஓகே, சோ விசாரிச்சு பார்க்கும்போது இந்த மேனேஜ்மெண்ட் கீழே இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்டாஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த லால்குடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஒரு நர்ஸ் லீவ் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் பண்ணல. அப்புறம் லால்காட் ஹாஸ்பிட்டல்லையும் வீட்டிலையும் திருச்சியிலையும் இந்த நர்ஸோட நடமாட்டம் இருந்ததா எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, உங்க பிளான் என்ன? மேடம், அவளோட பிரசன்ஸ் இருந்தது வச்சு நம்ம அவளை சந்தேகப்பட முடியாது. அப்படியே ஏதாவது இருந்தா கூட லீகலா மூவ் பண்ண முடியாது. காரணம், எல்லா கேசஸும் ரிப்போர்ட் ஆயிருக்கிறது மெட்டர்னல் டெத்தா தான். ஆமா அஜி, அதனாலதான் இந்த எல்லா கேஸும் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாவே இருக்கு. அப்புறம் எலினா தான். அவன் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு தான் போனான். அப்புறம் நான் கால் பண்ணப்ப அவகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. அப்புறம் சார், அவ போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அருண் இங்க தான் இருந்தாரு. மேத்யூக்கு எலினா குடும்பத்தோட பர்சனலா ஏதாவது தொடர்பு இருக்கா? யார் நீங்க? ஆன்ட்டி, என் பேர் மேத்யூஸ். ராஜ்காட் ஹாஸ்பிட்டல் இருந்து வரேன். ஏற்கனவே ஃபோனில் பேசியிருக்கேன். நீங்க உட்காரு. மேத்யூ அவ ஹாஸ்பிட்டல்ல இதை பத்தி சொல்லலன்னு இப்பதான் எனக்கு தெரியும். ஐஎல்டிசிக்கு போறதா சொல்லியிருந்தா. அவ உங்ககிட்ட சொல்லியிருப்பான் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும். எலினா பேசுறது இல்லையா? அவ எனக்கு கால் பண்ணி சொல்ல போனா 1 மாசம் ஆச்சு. எலினாக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அத நான் என்னன்னு சொல்றது? இந்த முறை அவ இங்க வந்தப்போ ரொம்ப வருத்தமா இருந்தா. அப்புறம் தனியா ஒரு நாள் எங்களோட பரம்பரை வீட்டுக்கு போனா. அங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. பரம்பரை வீட்லயா? நீங்க எலினாவோட கசின் தானே? எலினாவை பத்தி ஒரு தகவலும் தெரியலன்னு அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலினா இங்க மயக்கமானதுக்கு அப்புறம் அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்ததா எனக்கு தெரிய வந்திருக்கு. இங்க அவளுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இந்த வீட்டு மேல நீங்க எப்பவும் கண்ணும் கருத்துமா இருக்கீங்க? அன்னைக்கு நான்
உலைகின்ற வழிகளில் விரகமிதோ மலர்ந்திடும் இலை சேரும் நூலாடைகள் கலைகின்ற நேரம் இதோ எரியும் மெழுகுகள் உண்மைகள் இருளின் கதவுகள் பதியும் மரகணிகள் குறைகின்ற வழிகளில் விரதமிதோ மறந்திடும் இலை சேரும் நூலாடைகள் கலைகின்ற நேரம் இதோ எரியும் மெழுகுகள் நீலின் உண்மைகள் இருளின் கதவுகள் பதியும் நீரணிகள். அதுக்கப்புறம் அவளுக்கு என்னாச்சு? தெரியல சார். இது எங்களோட பரம்பரை வீடு. எங்க பாட்டி இருந்தப்போ நாங்க எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருந்தோம். அவங்க இங்க தனியா தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லலாம். எலினாவை பத்தி தெரிஞ்சுக்க மட்டும் நான் இங்க வரல. சரி, நீங்க போலாம். நான் உன்னை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையாம்மா. இந்தா. ஹேய், உனக்கு என்னதான் ஆச்சு? உன்னை தனியாக அங்கே விட்டு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கவே மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் நீயாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்ல. உனக்கு என்னதான் ஆச்சு சொல்லு. நீ ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். நீ அப்புறம் என் அம்மா எல்லாரையும். ப்ளீஸ் என்னை தனியா விட்டுரு. நீ சொல்ல வர்றது எதுவுமே எனக்கு சுத்தமா புரியல இல்லைனா. இதெல்லாமே எனக்கு ஒரு கதை மாதிரி தான் தோணுது. உன்னோட மைண்ட் இப்ப ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்கு. பின்ன நாம ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கலாமா? எனக்கு பீரியடே வர்றது கிடையாது. அப்படின்னா இதெல்லாம் வெறும் கதைன்னு சொல்ல வரியா? நீ பிரெக்னெண்டா இருக்கியா? எனக்கு அபார்ட் பண்ணணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூ ஆகக்கூடாது.
போயிடு ப்ளீஸ். சார், லால்குடி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற எலினான்றவங்க ஐம் தேர். அவ காணாம போயிட்டாள? எஸ். இதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா? சார், ரேணுகா மேடம் சொல்லியிருந்த யூரோப்பியன் கான்ஸ்பரன்சியில ஒரு மத குரூப்போட பிரசன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நீங்க சொன்ன திருச்சிராப்பள்ளியோட கனெக்ஷன், அதே மாதிரி நான் நடத்தின ஃபீல்டு விசிட்லயும் எனக்கும் அதே கன்க்ளூஷன் தான் கிடைச்சது. அப்படின்னா என்ன? நான் அந்த மிஸ் ஆன பொண்ணு எலினாவோட ஊருக்கு போயிருந்தேன். Lilith, a demonic figure in rudiment. ஏவாளுக்கு முன்னாடி ஆதாமோட முதல் பங்காளி. கடவுள்கிட்ட சவால் விட்டு ஏவாளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கனியை கொடுத்து லூசிஃபர் வழியா அவளுக்கு பிறந்த குழந்தைகளை தேவதைகளால கொல்லப்பட்டவங்க. அதுக்கு பதிலா ஆதாம் ஏவாள் தலைமுறைகளோட மனுஷங்களை கர்ப்பத்திலேயே கொன்னாங்க. The Revenge of Lilith. லிலித், சரி, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? இந்த கதைக்கும் இங்க நடந்த மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சாத்தானுக்கு ஆதரவா இருக்க மாதிரி லில்லித்தை வழிபடுற ஒரு சில மதங்கள் இருக்கு இங்க. எலினாவோட குடும்பத்திலையும் அப்படி ஒரு வழிபாட்டை பண்ணாங்க. அவங்களோட பரம்பரை வீட்டில் கிடைச்சதுதான் இந்த போட்டோஸா. அப்புறம் ஈப்ரு பாஷையில ஒரு வாக்கியம் இருக்கு. ஓகே, சோ தமிழ்நாட்டில் இருக்கிற சில கிறிஸ்துவ குடும்பங்கள்ல தலைமுறை தலைமுறையா இப்படி ஒரு வழிபாடு இருந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல குடும்பங்களும் ஃபைனான்ஷியலாகவும் சோஷியலாகவும் உயர்ந்து நிற்கிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த வழிபாடு தான் காரணம்னு அவங்க நம்புறாங்க. எலினா குடும்பத்திலேயும் இப்படி ஒரு ஆராதனை இருந்துச்சு. டிவோட்டிஸ் ஆஃப் லிலித். மேபி லிலித்தோட இன்ஃப்ளூயன்ஸ் எலினா கிட்டேயும் இருக்கலாம். அப்போ அந்த ஊர்ல நடந்த மரணம், அப்போ அதுக்கெல்லாம் காரணம் லிலித் தான் சொல்றீங்களா? அங்க நடந்த மரணங்கள்ல 2 பொண்ணுங்களோட நடவடிக்கை இருந்ததா கேள்விப்பட்டேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணதா ரேணுகா மேம் சொன்னாங்க. அப்ப அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார், அது பெட்டிக்கடைக்காரன்னு ஒரு ஆட்டோக்காரனு தான் சந்தேகப்பட்டு சொன்னாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எங்கேயுமே கிடைக்கல.
அப்புறம் கொட்டியூர் ஹாஸ்பிட்டல்ல எலினா வச்சிருந்த கனெக்ஷன் மாதிரி மற்றவங்களோட நடமாட்டத்தை பாலக்கோட்லையும் வனக்கடவுலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா நீங்க அந்த ஊரோட கதையை முடிச்சிட்டீங்க, ரைட்? ஐ திங்க் ஸோ சார். அப்படின்னா லீனா சம்பந்தப்பட்ட மரண விஷயங்களை பத்தி, அப்படின்னா எதுக்காக போலி கதாபாத்திரமான லிலித்து கூட போய் சேர்க்குறீங்க? ஸோ அந்த பொய்யை நீங்க உண்மையாக்க பார்க்குறீங்களா? மேபி நம்மளோட அப்ரோச்சை பொறுத்து இருக்கும். அப்புறம் எலினாவோட பேக்ரவுண்டை பற்றி நான் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னை இதை அதிகமாக நம்ப வச்சிருக்கு. ஆதாமோட சந்ததி பரம்பரை கிட்ட லில்லித்தோட பழி வாங்குது. அஜி, நீங்க நான்சென்ஸ் மாதிரி ஸ்டடீஸை பண்ணாதீங்க. ஒரு வருஷத்தோட லீவ் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ. ம். லில்லித், அதாவது பாபிலோனா நாட்டில இருந்து எகிப்துக்கும் அப்புறம் இஸ்ரேலுக்கு போன நாடோடி கதைகளோட கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னா, இறந்த கடல் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில மான்ஸ்டரா இருந்தான்னு ஆதாரம் இருக்கு. கிங் சைஸ் பைபிளோட ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல இசையா புத்தகத்திலையும் இந்த லில்லித்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா லில்லித்தை பத்தின அதிகமான கதைகள் சொல்ற ஜூத புக்கா இருக்கிற ஆல்பபெட் ஆஃப் சிராக்கல்ல தான் இருக்கு. ஏவாள முதல் தப்ப பண்ண வச்சது லில்லித்து தான் அப்படின்னு அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அதாவது சாயங்காலத்துக்கு மேல கர்ப்பிணிகள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது லில்லித்தோட சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுற கதைகள் தான்ப்பா. பேகன் மத குருக்களோட நடமாட்டம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. கிறிஸ்துவ மதத்தோட சம்பந்தப்படுத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. மார்த்தோம விட்டு இங்க வந்து கன்வெர்ட் ஆன குடும்பங்கள்ல ஒன்ன தவிர மத்த எல்லாரும் மறவிக்கு போயிட்டாங்க. நீ இந்த கருப்பு இனத்தவன் அப்படின்னு மத்திய திருச்சிராப்பள்ளி கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தலைமுறை தலைமுறையா இதுவும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த குடும்பத்துல இருந்து வந்தவங்க எல்லாரும் மலைக்கோட்டைக்கோ இல்ல வேற எங்கேயோ குடி போயிட்டாங்க. நீ அன்னைக்கு சொன்ன அந்த மரணங்கள் இருக்கு இல்லையா, அதை வேணும்னா ஜியோகிராபிக்கலா அது கூட அட்டாச் பண்ணி இதை பேசலாம். இருந்தாலும் கர்ப்பிணிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மரணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது வெறும் மரணம் இல்லையே, இது ஒரு சாதாரண விஷயம்னு நம்மள நம்ப வைக்கிற கொலை கேஸ். நீங்க சொன்ன கனெக்ஷன் வச்சு நான் பாக்குறேன். அஜி, எனக்கு என்ன தோணுதுன்னா சில பதிலுக்கு பதிலும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட சொன்ன அந்த இஸ்ரேல்ல நடந்த அந்த டெரரிஸ்ட் அட்டாக், அங்க 10க்கு மேல பொண்ணுங்க இறந்திருக்காங்க. அவங்க பேகன் மதகுழு சம்பந்தப்பட்ட ஆளுங்க. அது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு இன்டர்போல் முதற்கொண்டு எந்த ஏஜென்சியும் நம்பவே இல்லை. அது சம்பந்தப்பட்ட அதிகமான இன்ஃபர்மேஷனும் வெளியே வரவே இல்லை. எஸ், ரேணுகா மேம் இந்த இன்சிடென்ட்டை பத்தி சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி வேற ஏதாவது விவரம் தெரிஞ்சாலும் நான் உனக்கு தெரிவிக்கிறேன். ஓகே. உன்னோட சாருக்கும் அப்புறம் மத்திய திருச்சிராப்பள்ளிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு.
ஹலோ ஆமாம் சார் சொல்லுங்கள். அந்தமான் பேக்கேஜ் இருக்கா? சார் உங்கள் பேர் என்ன சார்? அஜி. சார் அந்தமான் பேக்கேஜ் தான் உங்களுக்கு வேணுமா? ஆமா. ஃபேமிலி பேக்கேஜ் வேணுமா? அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபேமிலி பேக்கேஜ் தான் பார்த்துட்டு இருக்கேன். சார் இப்போ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? வாலாடியில இருந்து. வாலாடியில் எங்கே இருக்கீங்க சார்? வாலாடி ஜங்ஷன்ல தான் இருக்கேன். ஓ, நான் கூட அங்கே தான் சார் இருக்கேன். ஒரு குரூப்பை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓஹோ. சார் நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம நேர்லேயே பார்க்கலாமே. ஓகே, நான் லொகேஷன் அனுப்புறேன். ஓகே சார், தேங்க்யூ. அருண், கம். அஜி சார். எஸ், உட்காருங்க. சார், இந்த அந்தமான் பேக்கேஜை தவிர லட்சத்தீவு, மால்தீவ்ஸ் பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சார். அதை பற்றி அப்புறம் பேசலாம். அருண், உனக்கு இப்போ கை எப்படி இருக்கு? என்ன சார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆச்சுல்ல, அது இப்போ எப்படி இருக்கு? அது இப்போ ஓகே தான் சார். ஆமா, எனக்கு அடிப்பட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேட்குற கேள்விக்கு அருண் சரியான பதில் சொல்லணும். இந்த எலினாவை எத்தனை காலமா உங்களுக்கு தெரியும்? நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க சார். திருச்சியில் பிஎஸ்சி நர்சிங் படிக்க வந்தப்போ தான் நானும் எலினாவும் பழக ஆரம்பித்தோம். எனக்கு ஜூனியராக படித்த ஒரு பொண்ணு எலினா கூட இருந்தா சார். அவள் தான் என்னை எலினா கூட அறிமுகப்படுத்தி வச்சா சார். அப்புறம் அடிக்கடி நாங்கள் வெளியே போக ஆரம்பித்தோம். சரி, உங்க ஜூனியரா படிச்ச பொண்ணோட பேரு என்னன்னு சொல்லுங்க. நான்சி. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு எலினா ஏன் வெளியே வேலை எதுவும் தேடல? அம்மா தனியாக இருக்காங்கன்னு, அதனால வெளியே வேலை தேடலான்னு அவள் என்கிட்ட சொன்னா சார். அதுக்கப்புறம் அடிக்கடி அவகிட்ட இந்த விஷயத்தை கேட்கறது அவளுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை சார். சரி, இதை பற்றி நீங்கள் ஏன் இப்போ கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை அருண். எலினாவை சமீபத்தில் எங்கேயாவது பார்த்தீங்களா? ஆமாம் சார், ஒரு 3 வீக்ஸ் இருக்கும். ஏன், என்னாச்சு? நீங்கள் அடிக்கடி சந்திக்கிறவங்க தானே? பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். எலினா ராஜாக்காடு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா வாரத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுவோம் சார். எல்லா வீக்லேயும் மூணாருக்கு டூர் குரூப் வருவாங்க. அப்புறம் ஏன் இந்த 3 வீக்ஸ் கேப்பு? கடைசியாக நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணது அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா இல்லை சார். அவ சொன்ன நிறைய விஷயங்கள் கண்டிப்பா என்னால நம்பவே முடியல சார். அவ பிரெக்னண்டா இருந்தது தான் உங்களால நம்ப முடியாது இருந்துச்சா? இல்ல சார், என் கை ஃப்ராக்சரா இருந்தப்போ எலினா என்னை பார்க்க வந்திருந்தா. அப்புறம் எலினாவை பார்க்க நீங்க முயற்சி பண்ணலையா? ஃபோனில் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி அவள் கிடைக்காதனால தான் நான் எலினாவோட வீட்டுக்கு போனேன். ஆனால் சார், அவள் என்னை பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. நீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி எலினாவோட வீட்டுக்கு போனீங்க? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சார். எலினா இப்போ எங்க இருக்காங்க? அவள் வீட்டில் தான் சார் இருப்பா. ஓகே, தேங்க்ஸ் அருண். தேவைப்பட்டா நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே சார். ஹலோ மேம். Tell me. ஒரு ஃபோன் நம்பரோட லாஸ்ட் 1 மந்த் லொகேஷனை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, டெக்ஸ் வேலையில இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே மேம். ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா? கிட்ட நெருங்கியாச்சு மேடம்.
சொல்லுங்க பினு. அது வந்து சார் ரகசியமா ஒரு தகவல் இருக்கு. ம். இந்த டிவிஷன்ல ஒரு வாரத்துக்குள்ள 2 பொண்ணுங்களோட சூசைடை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. அதுல ஒண்ணு என்னோட சர்க்கிள். ம். ஆனா சூசைடுக்கான ரீசன் என்னன்னு தெரியல சார். ஆனா அந்த கேஸை படிச்ச உடனே உங்களுக்கு உபயோகப்படும்னு தோணுச்சு. ஓகே. அந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் அனுப்புங்க. ஓகே சார், நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். சரிங்க சார், தேங்க்யூ. குட் ஈவினிங் மேம். உட்காருங்க. உங்களுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். எனிதிங் அர்ஜென்ட் மேம்? ஆமாம், ரொம்ப அர்ஜென்ட். அஜி, கார்த்திகை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? கொஞ்சம் ரிசர்வ்டு மாதிரி தான் தெரிஞ்சது. ஹீ ஹேஸ் an எக்ஸ்ட்ரா சென்ஸ். பல விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிற ஒரு திறமை இருக்கு. இப்போ ஒரு மாசமா காண்டாக்ட் எதுவுமே இல்லை. ஹீ சம்திங் டவுட்ஃபுல். எஸ், இட்ஸ் a decoy. வாட்? இன்டர்போலோட நோடல் ஆஃபீஸராக இருக்கும்போது கிரைம் பிரான்ச்சோட அசிஸ்டண்ட்டாக அவரை ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஒரு ஆஃபீஸர் அன்டிஸ்க்ளோஸ்டு மிஷனோட இங்கேயே இருக்காரு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சென்ட்ரல்ல இருந்து இன்டிமேஷன் வந்திருக்கு. த்ரூ அஃபீஷியல் சேனல்ஸ் கார்த்திக் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடந்த மரணங்களையும் அப்புறம் இங்கே நடந்த மரணங்களை பற்றின சந்தேகங்களையும் டிஸ்கஸ் பண்ணாரு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணாச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் லீவ்ல இருந்தீங்கல்ல? ஆமாம் மேடம். அவங்களுக்கு ஒரு அன்அஃபிஷியல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். இப்போ அதுக்கு என்ன ஆச்சு மேடம்? இவர்தான் ரியல் கார்த்திக். அந்த மிஸ் ஆன பொண்ணுங்களோட டீடைல்ஸ் இப்ப கனெக்ட் ஆயிருக்குமே? எஸ், 2 மரணங்களும் சூசைடா தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. எனக்கு சென்னை எஸ்பி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவன் ஒரு தீவிர கொலையாளி. நம்ம எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணிட்டான். நம்ம எல்லாரோட அஃபீஷியல் சேனல்ஸையும் ஆக்சஸ் பண்ணிருக்கான் அவனோட சொந்த பிளானுக்காக. இஸ் ஹி ட்ரேசபிள்? அவன் குடியிருந்த வீட்ல இப்போ இல்ல. நோ இன்ஃபர்மேஷன். அவன் இதையே சாக்கா வச்சு எல்லா கொலைக்கும் நம்மள ஏமாத்திருக்கான். அவனை நான் நிச்சயமா தப்பிக்க விட மாட்டேன். எனக்கு அவன் வேணும் அஜி. நான் ட்ராக் பண்றேன் மேடம். ஓகே, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஓகே அஜி. அஜி. எஸ் மேம். ஒரு 2 நாளாவே உங்களை ஃபோன்ல பிடிக்கவே முடியலையே.
வெளியூர் போயிருந்தீங்களா என்ன? ஆமா, ஒரு ஷார்ட் ட்ரிப். ம். என்னுள்ளே மர்மங்கள் தோன்றும் கேள்விகள் உண்டாகும் மரணங்கள் திரும்பிடும் பாதைகள் உள்வாங்கும் உணர்வுகள் மறைந்திடும் வேடங்கள் உண்டாகும் மரணங்கள் திரும்பிடும் பாதைகள் இருளானதே மேகங்கள் விழித்தீயானதே
வலியாவுமே இடித்தே வழியேதும் இல்லையே பதில் தேடுதே இங்கே தளராமல் முன்னேறவே வலியாவுமே இடித்தே வழியேதும் இல்லையே பயமேதும் இன்றியே விதி ஒன்றும் இல்லையே நான் தடயங்கள் சேர்க்கவே இந்த கதை முடிய பார்க்கிறேன் இருளானதே இட்ஸ் கார்த்திக் சோமசுந்தரம். சென்னை போலீஸ் அவனை இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவன் வந்து தேடப்படுற ஒரு முக்கியமான குற்றவாளி. ஆனா ஒரு விஷயம், உங்க மனசுல என்ன தோணுதோ நீங்க அதுவே பண்ணுங்க. இவன் தான் ரியல் கார்த்திக். அவங்களோட ஒரு ஆபீசர் அன்டிஸ்க்ளோஸ்ட் மிஷனோட இங்கேயே என்னுள்ளே மர்மங்கள். உன்னோட சாருக்கும் மத்திய திருச்சிராப்பள்ளிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது. உண்டாகும் மரணங்கள் திரும்பிடும் பாதைகள் உள்வாங்கும் உணர்வுகள் மறைந்திடும் வேடங்கள் உண்டாகும் மரணங்கள் திரும்பிடும் பாதைகள். சார், ரகசியமா ஒரு தகவல் இருக்கு. இந்த டிவிஷன்ல ஒரு வாரத்துக்குள்ள 2 பொண்ணுங்களோட சூசைடை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், உங்க மனசுல என்ன தோணுதோ நீங்க அதுவே பண்ணுங்க.
பக்கத்து வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு அக்கா ப்ளீடிங் ஆகி செத்து போனதை பற்றி நேற்று நான்சி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. பக்கத்து ஊர்லேருந்து எலினா கூட இன்னொரு நர்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அவங்க பேர் நான்சி. எனக்கு ஜூனியராக இருந்த ஒரு பொண்ணு எலினா கூட இருந்தா. அவள் தான் எனக்கு எலினாவை அறிமுகப்படுத்தி வச்சா. உங்க கூட ஜூனியரா படிச்ச அந்த பொண்ணோட பேர் என்ன? நான்சி.